தி mesmerizing capacity of Ilayaraja. Brilliant composition. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அது ஏன் வச்சாலும் எனக்கு தெரியாது. நான் மியூசிக் டைரக்டருக்கு பாடுறேன். நான் வாசி ஆரம்பித்து பாடு தம்பினும் போது பயத்தோட பக்தியோடு இருக்கணும் தவிர என்ன ஓவர்டேக் பண்ணக்கூடாது. நீ புரியுதா? வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. What can you call this composition? I am become very light now. In a good way. நான் யூஸ்வலாக லைட்டாக தலை சுற்றுது, நம்ம கீழே விழுந்துடும், தலை சுற்றுது நிஜமாவே. இவங்களோட எல்லாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரில் ராணி கற்பனை செய்தானே. So Balu sir, thank you so much for your gesture and thank you so much for giving us this time. நீங்க you are the biggest example for us in humility but also embarrassment ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஏன்னு சொல்வேன்னாக்க நீங்கள் you embarrass us with your generosity and your goodness அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கமெண்ட். ஒரு தடவை கேமரா ரோல் ஆகிடுச்சுன்னா நான் இது வேணாம் சொன்னாலும் நீங்கள் பேசலாம், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் அதுக்கு ஒன்றுமே பதில் கொடுக்க போகிறதில்ல. ஐ ஆம் ஜஸ்ட் எ ஹியூமன் பீயிங் டூயிங் மை ப்ரொஃபஷன் ஆஸ் குட் ஆஸ் பாசிபிள். இந்த ஒரு தருணத்தில் உங்கள் பாட்டுக்கள் ஒரு 4-5 that I have learnt a lot from with your blessing and with your permission. ஏன் நான் இந்த நான் பாடின பாட்டு, நீங்கள் பாடின பாட்டு, உங்கள் பாட்டுக்கள்னு சொல்லாதீங்க, நீங்கள் பாடின பாட்டுகள், நீங்கள் பாடின, அதாவது உங்கள் வழியாக வந்த பாடல்கள். ஓகே ஓகே. ஒரு ஆதிக்கனா அது ஒரு இன்ஹியூமன் கம்போசிஷன் இஃப் யூ பர்மிட் மீ. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே. அந்த மலர் எவ்வளவு மென்மையா சொல்லியிருக்காரு. நானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான். நிச்சயமா ஏமாந்தான்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் அம்பு விழி என்று ஏன் சொன்னா, அது பாய்வதினால் தானோ. அம்பு விழி என்று ஏன் சொன்னா, அது பாய்வதினால் தானோ. அவள் அருஞ்சு வைப்பாள் ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால் தானோ. அந்த லாஸ்ட் பல்லவி தான் நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணது. கரெக்ட். கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரில் ராணி கற்பனை செய்தானே. கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தான். இது என்னதில்லை விஷ்ணுவானந்தா. கம்பன் ஏமாந்தான். ஒரு தடவை ஸ்டேஜில் முதல் தடவை நான் பயந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த லாஸ்ட் இம்ப்ரூவைசேஷன் பண்ணியாச்சு. அவர் ஹார்மோனியம் வாசிக்கிறது விட்டுட்டாரு. கிட்ட அவ்வளவு ஏமாந்தாரா
இதை ஏன் நீன்னு எப்பவுமே கூப்பிடுறதில்லை. அவர் ரொம்ப அன்பு வந்தால் தான் பாலுன்னுவார், இல்லைன்னா பாலு அவர்களே. இது ஏன் நீங்கள் ரெக்கார்டிங்கில் பாடல அப்போ தோணலைன்னா, ஒருவேளை பாடிருந்தா சில டைமில் நீங்கள் சொல்லுவீங்களே, இப்படியெல்லாம் சங்கதி போட்டால் எங்கள் கதி என்ன ஆகணும் நீங்கள் பயமாக இருந்தது. இது எப்போ பாடினாலும் இனிமேல் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இது பாடணும், நீங்கள் இது பாடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இத்தனை ராகங்கள் இன் தட் நோட் சார். நீங்கள் அது பைத்தியக்காரன் கையில் கல் சார். அது எங்கேயாவது போய் மாங்காய்க்கு படலாம், இல்லை சில டைமில் போய் ஆல் டைம்ஸ் இட் won't ஒர்க் அவுட். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் லிசனிங் டு ஸோ மெனி திங்ஸ், அவர் கம்போஸ் பண்ணும்போது, நிறைய பீப்புள் கம்போஸ் பண்ணும்போது, தேர் ஸ்டைல் ஆஃப் கம்போசிஷன் அண்ட் சம் பீப்புள் ஆக்செப்ட் இட் வைல் சிங்கிங் அண்ட் ரெக்கார்டிங். ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணால் சம் பீப்புள் சே ப்ளீஸ் ஸ்டிக் டு வாட் we have said. போத் ஆர் ரைட், தப்பே கிடையாது. பட் இந்த மகிழ்ச்சி வருது, இந்த மகிழ்ச்சியில் வர்ற ஒரு ரெக்கக்னிஷனில், சம்பாதிக்கிறதுல, பணத்தில் சிலது வந்து நல்ல காரியங்களுக்கு கொடுக்க முடியுறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அஃப்கோர்ஸ் இது நான் வேறு ஏதோ ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். அந்த உண்மையை உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே சாப்பா இல்லைன்னு சொன்னீங்க. நான் எப்பவுமே வந்து எஸ்பின்னு வருதுலையே சாப்பா ரெண்டுமே வந்துருதுன்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 நோட்டு தான் தெரிஞ்சிருக்கு சார். அதே மாதிரி இந்த திஸ் இஸ் சம்திங் அகெயின் யூ சாங் ஃபார் MSV சார். தீர்த்த கரையினிலே. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. எனக்கு அடி காலில் முடியல. ஐ ஆம் கெட்டிங் கூஸ் பிம்பிள்ஸ். காரணம் என்னன்னா, சி டியர்ஸ் இன் இட். ஒரு வார்த்தைக்கு, ஒரு எழுத்துக்கு எந்த நோட் இருந்தால் பர்ஃபெக்டான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னு ஒரு பெரிய மேதை தான் கம்போஸ் பண்ண முடியும். யூ கேன் சி தி கிராஃப் ஆஃப் கம்போசிஷன். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னா. தட் இஸ் பாஸ்ட். நடக்காததுக்கு வந்து வரும்போது அந்த மைனர், வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. ஆமா என்றது வார்த்தை பாவை தெரியுதடி. What can you call this composition? எந்த வகைக்காரர் கம்போசிஷனுக்கு கம்மியே இல்லை சார். அது எளிமையானது, பாமர ஜனத்துக்கு கூட. ஆனால் இந்த மாதிரி எடுத்து சொல்லணும் நம்ம. வை இஸ் சாங் ஹேஸ் ஒரு அந்த ஸ்கேலில் ஏன் கம்போஸ் பண்ணாரு, எதுக்கு அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு, வை ஹி வென்ட் டு எ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ரஷன் தேர். அது வந்து ஐ ஆம் பிகம் வெரி லைட் நவ், வெரி லைட் இன் அ குட் வே. நான் யூஸ்வலாக லைட் ஆச்சுன்னா தலை சுற்றுது, நம்ம கீழே விழுந்துடுறோம். தலை சுற்றுது நிஜமாவே. இவங்களோட எல்லாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது வந்து ஒன்று மட்டும் நான் உறுதியாக கர்வமாக சொல்கிறேன் சார். நிறைய பேருக்கு அவங்களோட அந்த பணியாற்றிய விதம், அந்த அனுபவங்கள், அந்த நொடிகள் ஞாபகம் இல்லை சார். ஐ ஹவ் கெப்ட் தெம் ஆல் இன் மை மைண்ட். நான் எப்படி திட்டு வாங்கியிருக்கிறேன், எப்படி அவர்கிட்ட இந்த பாராட்டு வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் வை அண்ட் தெர் இஸ் வீக்னஸ் இன் எவ்ரி ஒன், நாட் ஓன்லி பெரியவங்கள்ட்ட கூட இருக்குது. அது வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளாக ஆக்செப்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க. அது நம்ம செஞ்சது ஏதாவது நல்லது இருந்தால் எவ்வளோ அழகாக, இது மாதிரி எனக்கே வரலையே இந்த ஐடியா அப்படின்னு பெரிய மனசோட சொன்னாங்க. வேறாவது அதிக பிரசங்கம் பண்ணாது, இதெல்லாம் ஏன் தெரியலையே. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த என்ன பாட்டு அது, எனக்கொரு காதலி, அந்த பாட்டு வந்து ஒரே மைக்கில் தான் 2 பேர் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு இடத்துல நான் கொஞ்சம் அதிக பிரசங்கம் பண்ணிட்டேன். டேக்கில் கட் பண்ணல. ஆனதுக்கப்புறம் ஒன் மோர் டேக்குன்னு சொல்லி
உனக்கு சூழ்நிலை புரிஞ்சது இல்லையா படத்தில்? நான் மியூசிக் டைரக்டருக்கு பாடுறேன் நான். நீ வந்து ஏதோ உன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வந்தால் நீ வயலின் வாசிக்கிற பாடுற, நான் வாசிக்க ஆரம்பித்து பாடு தம்பினும் போது பயத்தோட பக்தியோடு இருக்கணும் தவிர என்னை ஓவர்டேக் பண்ணக்கூடாது, நீ புரியுதா அப்படின்னு அன்பா அடித்தேன். இப்போ லாஜிக் அப்போ தான் புரிஞ்சது. ஆனால் அது சேர்ந்து பாடும்போது அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட ஒரு தடவை சொன்னது ஒரு தடவை சொல்ல மாட்டார் சார். ஹி வாஸ் ஆன் இம்ப்ரூவைசிங். எது பிடிக்கிறது எது மறக்கிறதுன்னு சரியாக தெரியாது நமக்கு. இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப். அவரோட சேர்ந்து பாடும்போது கூட அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது வேறு, அவர் பாடுறது வேறையாக இருக்கும். அது தி வே ஹி யூஸ் டு அப்ரிஷியேட் அண்ட் ஹி ஹஸ் காட் சச் அ பாய்ஸ்டஸ் வாய்ஸ். அதே மைக்கில் நம்ம சாஃப்டாக பாடும்போது அந்த ரெக்கார்டிஸ்ட்டுக்கெல்லாம் கூட சலாம் பக்கணும். நம்ம ஒரே மைக்கில் ஈக்கியூ எப்படி பண்ணாங்க, 2 வாய்ஸ் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கும்போது அந்த சிரிப்புக்கு சுரம் கொண்டு வந்தது அவ்வளோதான். சிரிக்கும் உண்டான அதுலேருந்து கொண்டு வந்து அந்த ஒரு ஈவன் டு பேலேஸ் அண்ட் ஆப்பராஸ் அண்ட் வந்து ஸ்டேஜில் அந்த நாடகங்கள் எல்லாம் அவர் எங்கே பார்த்துருக்காரு? ஒன்றுமே கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடக்கும்போது அந்த ப்ரோஸ்லேயே போயிட்ரி கொண்டு வந்தது. நான் இருக்கும்போது சொல்லுகிறேன், அது பியூட்டிஃபுல் ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் திஸ் திங் எத்தனை கொண்டு வந்தார். அது சில பாட்டுகள் கேட்கும்போது சார் இம்பாசிபிள், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலி வந்தது. எவ்வளோ ட்ராமா சார், எப்படி தான் கம்போஸ் பண்ணார், எவ்வளோ நேரமாச்சு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. அந்த இன்ஃபேக்ட் 2 பாட்டிலையுமே சார், எனக்கு ஒரு காதலிலையும் எனக்கு வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் லைக் மீ இஸ் த யூஸ் ஆஃப் த பியானோ. That is, and the actual piano, not a keyboard. அப்போ the condition is that ஸ்டுடியோ கட்டும்போது ஒவ்வொரு ஸ்டுடியோவிலும் பியானோ இருக்கும். ஸ்டில் நவ் இன் பாம்பே எவ்ரி ஸ்டுடியோ ஹேஸ் அ பியானோ. பியானோ தான் பேசிக் சுரத்துக்கு ஸ்ருதிக்காக வச்சுருந்தது. ஜோசப் கிருஷ்ணா played that. He was a great violinist and played piano. அதுலேயும் இந்த 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றார், கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் தாரீரா. How is it possible, Balu sir, that you're sounding even fresher singing it today than you have sung it earlier? இல்லை சார், அந்த ஸ்பீடு குறைஞ்சி. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ மை ரேஞ்ச் ஹஸ் கம் டவுன் அட்லீஸ்ட் பை 1 full tone. ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் சிங்கிங். மேலே வந்து 6 கட்டணும் இல்லையா, ஈஸியாக. இப்போ வந்து 5க்கு வந்திருக்கு. அது ஏஜில், பிகாஸ் ஐம் 73, யூனோ. Unbelievable. அது 73 is also unbelievable. 73 அன்பிலீவபிள், எனக்கே அன்பிலீவபிள். அது கம்மியாச்சு இந்த ஸ்பீட். எனக்கு ஒரு காதில் பார்த்தீங்கன்னா வளையோ அவ்வளோ ஸ்பீடு வந்திருக்கும். இப்போ அவ்வளோ ஸ்பீடு வராது, ரொம்ப வளையோ இந்த ஸ்பீடுன்னு ஓகே. சில சங்கதிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அது இயல்பாக வந்தது எனக்கு. அப்போ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ எனக்கு இருக்கிற ஏஜில் வந்த ப்ராப்ளம் வந்து அது. அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். யூஸ்வலி கச்சேரி பண்ணும்போது 10 பாட்டு கண்டினியூஸாக பாடிட்டுருப்பேன். இப்போ இன்வேரியபிளி 2-3 பாட்டு பாடி ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு தான் போவேன். அது அவ்வளவு கண்ட்ரோல் கூட கிடையாது. பட் இது வந்து மேக்னிஃபை பண்ணி சொல்கிறது நான். ஐ எம் ரியலி அஸ்டவுண்ட். எனக்கு நானே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அட் திஸ் ஏஜ் ஹவ் ஐ ஆம் ட்ராவலிங், ஹவ் ஐ ஆம் ஏபிள் டு சிங்னு நினைக்கும்போது. அண்ட் தி ஹெல்த் காட் ஹேஸ் கிவன் டு மீ. நான் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி புனிதமாக இருந்தது கிடையாது. ஐ ஹாவ் ஆல் மை சோஷியல் ஹேபிட்ஸ். நான் எத்தனையோ தடவை சொல்லி இந்த மாதிரி 30 வருஷம் ஐ வாஸ் ஸ்மோக்கிங் இன் மை காலேஜ் டேஸ். அண்ட் ஐ எம் அ சோஷியல் ட்ரிங்கர். ஐ என்ஜாய் அ ட்ரிங்க் இன் தி ஈவினிங். எதுவுமே வந்து இது செய்யக்கூடாதுன்றது. ஐ எக்ஸப்டிங் நான் வெஜிடேரியன், ஐ ஈட் எவ்ரி திங். புளிப்பு இதுன்னு கிடையவே கிடையாது. கர்ட்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஐ ட்ரிங்க் ஐஸ் வாட்டர். அது வந்து யூ நீட் நாட் ஹவ் பிகம் ஏ செயின்ட் டு பி ஏ மியூசிஷியன். வந்து அது எனக்கு தெரிஞ்சது. இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது சார். ஐ டோன்ட் நோ வெதர் இட் ஒர்க்ஸ் அவுட் வித் எவ்ரிபடி. ஜஸ்ட் லைக் நாட் கோயிங் டு ஸ்கூல் வில் நாட் ஒர்க் அவுட் ஃபார் எவ்ரிபடி. சார் அதே ஆட் நோட் தான் சார். திருப்பி ஆட் நோட்ஸ்லேயே தான்
சரி, முதல்ல நம்ம we should thank the director and producer who have accepted this melody for a romantic this thing. Hero is singing that too. அவ்வளவு ஆக்ஷன் கிங்காக புகழ் வந்த ரஜினிகாந்த் மேலே இந்த மெலடி ஆக்செப்ட் பண்ணுறது வந்தது. அந்த சீசனில் வந்து நீங்கள் எந்த ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் ஃபேவரட் சாங் என்ன ரொமான்டிக் இருக்காது? இப்போ வந்து காதலின் தீபம் ஒன்று தான் சார். அவ்வளவு இஷ்டம் எங்களுக்கு. எவ்ரிபடி ஹூ வாஸ் நாட் இன்வால்வ்ட் இன் தட் ஃபில்ம் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் தி மெஸ்மரைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் இளையராஜா. பிரில்லியன்ட் கம்போசிஷன். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அது ஏன் வச்சாலும் எனக்கு தெரியாது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே. எண்ணம் யாவும் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன. அதுதான் விஷயம். அது காரணம் என்னன்னா மியூசிக் வாழ்க. கிரேட் கம்போசிஷன், பிரில்லியன்ட். பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா, பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா. உனக்கும் எனக்கு நடுப்புல இந்த பந்தம் எப்படி வந்தது அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. தெரியாது இருக்கிறவர்களும் பெஸ்ட். ஜैसे कोई दीवाना मैंने नहीं जाना, तूने नहीं जाना. तेरे मेरे बीच में, तेरे मेरे बीच में, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना. मैंने नहीं जाना, तूने नहीं जाना.